சுபஸ்ரீ விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:28 மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்பராசிக்கு ராகுவும், உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்மராசிக்கு கேதுவும் பயிற்சியாகிறார்கள். இது வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி சுபஸ்ரீ விஸ்வாச வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி, அதாவது மே 18ஆம் தேதி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை 34:38க்கு திருக்கணிதப்படி ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதில் ஒரு மாத டிஃப்ரென்ஸே இருக்கிறதுனால திருக்கணிதமாக வாக்கிய பஞ்சாங்கமாங்கிற பிரச்சனையை பேசி முடிக்கிறதுக்குள்ளே எல்லாமே ஆக்டிவ் ஆகிடும். அதனால் அந்த காரணம் நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களைப் போல முன்னோக்கி செல்வதில்லை, பின்னோக்கி செல்கின்றன. ஆனால் இந்த கிரகங்கள் தான் வாழ்வில் நாம் முன்னோக்கி செல்ல வழிகாட்டுகின்றன என்பதை அனுபவத்தில் உணரலாம். ராகு கேது மட்டுமல்ல, சனி போன்ற பாவ கிரகங்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தால் அந்த கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய செயல்கள், பழக வேண்டிய ஆட்கள், ஆராதிக்க வேண்டிய ஆட்கள் என நல்லவர்களை அடையாளம் காட்டிவிட்டு செல்லும். அதனால் ராகுக்கு இது கஷ்டம் கொடுக்கறதே என்று கவலைப்படாதீர்கள். அது போகும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை தந்துவிட்டு போகும். அது பின்னால் வரக்கூடிய அடுத்த 18 வருஷத்திற்கு அது உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும். ஆகவே ராகு இது பயிற்சியால் 12 ராசிகளுக்கு எந்த விதமான சுப பலன்கள், அசுப பலன்கள் நடக்கப் போகின்றது என்பதை ஒவ்வொரு ராசிக்காக தனித்தனி பதிவாக பார்க்க போகிறோம். சுபத்தன்மை இருந்தால் மகிழ்ச்சி அடையுங்கள், அசுபத்தன்மை இருந்தால் கவலை கொள்ளாதீர்கள். பரிகாரம் செய்து அதை பக்குவமாக சமாளித்துக் கொள்ளலாம். கும்பராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் மே 18, 2025 அன்று உங்களுடைய ஜென்மராசியிலேயே பிரவேசிக்கப் போகிறார். அதே நேரத்தில் சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்திற்கு கேது பயிற்சியாகிறார். ராகுவும் கேதுவும் அந்த இடத்தில் சஞ்சரித்து கொண்டு நட்சத்திர பாதசாரங்களை பவனி வரும்போது அதற்கேற்ற பலன்களை வழங்குவார்கள். ஜென்மத்தில் ராகு வரும்போது நன்மையும் தீமையும் கலந்ததாக தான் இருக்குது உங்களுக்கு பலன். மனசு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வசதி நல்ல கூடுங்க. நீங்கள் எதிர்பாராத பண வசதிகளாக வரும். சம்பளம் மாத்திரம் இல்லாமல் வேறு பேசிவ் இன்கம் மாதிரி, அல்லது மறைமுக வருமானங்கள், வாடகை, ஷேர் மார்க்கெட்டு அல்லது வட்டிக்கு விடுறது, இதை மாதிரி உள்ள விஷயங்கள் நிறைய பணம் வரும். அதனால் இப்போ பொருளாதாரம் உங்களுக்கு நல்ல சிறப்பாக வரப்போகுது. அப்படி பொருளாதார சிறப்பாக வரும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் உள்ள, அதாவது அல்ப பயிலுக்கு பவுசு வந்தால் அர்த்தத்தில் குடமுடி பண்ண மாதிரி உங்களுடைய மனசு ரொம்ப ஹார்டாகிடும். தர்ம சிந்தனையே இருக்காது. நான் கஷ்டப்பட்டு வந்தேன், நான் அதுக்கு எல்லோரும் கொடுக்கணும், என்ன மாதிரி அவனும் கஷ்டப்பட்டு வரட்டும், சும்மா அதெல்லாம் கேட்டதுக்கெல்லாம் பிச்சைலாம் கொடுக்க முடியாத மாதிரி தர்ம சிந்தனைகள் குறைஞ்சி போயிடும். ஆணவம், கர்வம் அதிகரிக்கும். அவசர குணங்கள், முன்கோபங்கள்லாம் வரும். அதனால் பணபலம் இருந்தாலும் இந்த மாதிரி காரியத்தினால உங்களுடைய மதிப்பு சமூகத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எல்லோராலும் நீங்கள் விரும்பப்பட மாட்டீர்கள். பணத்துக்காக உங்களுக்கு ஜாலி அடிக்கிறவங்க உங்களை சுற்றி வந்துட்டு நீங்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நேர்மையான நியாயமாக நடப்பவர்கள்லாம் உங்களுடைய அவசர புத்தியும் தர்ம சிந்தனையின்மையும் பற்றி சீர்தூக்கி உங்களை மதிப்பிடுவார்கள். பிறகு காசு நிறைய இருக்கிறதுனால உங்களை இளமையாக காட்டிக்கிறதுக்காக நிறைய செலவுகள்லாம் பண்ணுவீங்க. சிலப்போ சர்ஜரி கூட பண்ணிக்குவீங்க. அடுத்தவங்க சொல்கிற யோசனையெல்லாம் ஏற்றுக்க மாட்டீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, அதுதான் உங்களுடைய தாரக மந்திரம் சொல்லிட்டு அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்காம உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதை மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால் அடுத்தவங்களோட பேச்சை கேட்காம உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வழிப்படுத்தி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி உங்கள் லெவலில் கொண்டு வந்துடுறீங்க. உண்மையை பேசுகிறதில் ரொம்ப கம்மி, ஆடம்பரம்,
சிற்றின்பம் இதிலெல்லாம் ஆர்வம் ஜாஸ்தியாகும். அதனால் மறைமுக நோய்கள் வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருந்துக்கோங்க. மே 18, 2025 முதல் நவம்பர் 23, 2025 வரை குருசாரமாகிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரிக்கும் பொழுது பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும், புதிய திருப்பங்கள் ஏற்படும், வெளியூர் வெளிநாட்டு பணிகள் சேருவதற்கு ஆசைகள்லாம் நிறைவேறும். யாராவது அப்ளிகேஷன் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஆஃபர் லெட்டர் வரக்கூடிய நேரம் அது. வியாபாரத்தில் புது புது யுக்திகளை கையாண்டு லாபத்தை குவிப்பீர்கள். புதிய நண்பர்கள் அவருடைய வருகை, அவருடைய சேர்க்கையால் பொருளாதார நிலை நன்றாக உயரும். வாழ்க்கை துணைக்கும் வாரிசுகளுக்கும் நல்ல வேலை அமையும். இளைய சகோதரோட கருத்து வேறுபாடுகள்லாம் மாறும். நவம்பர் 23, 2025 ஆகஸ்ட் 2, 2026 வரை சுயசாரமாக சதய நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது உடல்நல கவனம் தேவை. ஆரோக்கிய குறைவு உண்டாகலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய நினைக்கிறதெல்லாம் திட்டங்களும் இருக்கும், ஆனால் செயல்பாடு இருக்காது, அல்லது முடிவுகள் வேறு விதமாக இருக்கலாம். அதனால் மனப்பதற்றம், மனக்குழப்பம் அதிகரிக்கும். இடமாற்றம், வீடுமாற்றம் எதிர்பார்த்தபடி அமையாது. வீடுமாற்றம் அமையும், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகி போகிற மாதிரி தான் இருக்கும். கடன் சுமை கூடும். பயணங்கள் அலைச்சல்கள் இருக்கும், ஆனால் அதற்கான பலன் ஒன்றும் இருக்காது. முன்கோபம் பொறாமையினால் நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். ஆகஸ்ட் 2, 2026 முதல் டிசம்பர் 5, 2026 வரை செவ்வாய் சாரமாகிய அவிட்ட நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது சகோதர வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில் ரீதியாக எடுத்த புது முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கிடும். வருமான உயர்வுக்கான வழி பிறக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். பூமி விற்பனையால் லாபங்கள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் பங்கிட ஆர்வம் அதிகம் காட்டுவீர்கள். உறவினர்கள் அதற்கு ஒத்துழைப்பார்கள். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி நல்லா நடந்தாலும் தனித்து இயங்குவதற்கான ஏற்கனவே கிடைத்த பாடங்களை படிப்பினையை கொண்டு தனித்து இயங்குவதற்கு யோசிப்பீர்கள். புதிய சொத்து வாங்குகிற யோகம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உஷ்ண சம்பந்தமான நோய்கள் அடிக்கடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக கேது பகவானை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு கேது பகவான் 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானம் அல்லது கலத்திரஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார். இதனால் என்னென்னா உங்கள் கொள்கை வேறாக இருக்கும், செய்யும் செயல் வேறாக இருக்கும். கொள்கையை கடைப்பிடித்து அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் உறுதியாகலாம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கைகூடும். 7 கேது இருக்க காலத்தில் நீங்கள் செய்கிற செயலுக்கும் உங்கள் வயசுக்கு சம்மந்தமே இருக்காது. மூர்க்கத்தனமான நடவடிக்கையாக இருக்கும். இல்லாட்டி வயதுக்கு மீறிய பேச்சுக்கள், வயதுக்கு மீறிய செயல்பாடுகள்லாம் இருக்கும். அதனால் உங்களுடைய வாக்கு வலிமை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். உறவினர்கள்லாம் உங்களோட ஒட்டுறதுக்கு யோசிப்பாங்க. அதனால் தேவைப்பட்ட நேரம் உங்களுக்கு பணம் டக்குன்னு கிடைக்காது. பணம் வாங்கணுன்னா யார்கிட்டயாவது போயிட்டு நீங்கள் ஒன்று அவங்கள அண்டியிருந்து வாங்கணும், இல்லாட்டி மண்டிட்டு வாங்க வேண்டியிருக்கும். திருமணம்லாம் உங்களுக்கு இந்த டயத்தில் யோசிச்சிங்கன்னா தடைப்பட்டு போகும். அதனால் இந்த 1 வருஷம் திருமண காரியங்கள் எல்லாம் தடை ஏற்படுறதுனால தள்ளி வைங்க. சொந்தத்தில் இல்லாமல் வெளியில் உங்களுக்கு தாராளமாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இல்லாட்டாலும் அடுத்த பயிற்சிக்குள்ளே கல்யாணம் ஆகலாம். பெண்களோட ரகசிய தொடர்பு வச்சுருப்பீங்க. அதுவும் விதவை அல்லது தீய பழக்கம் உள்ள பெண்களோட தொடர்பு இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கணும். இல்லாட்டி அது குடும்பத்திற்கு பிரச்சனையாக மாறும். மனைவியோட ஆரோக்கியத்தில் கவனிக்கணும். இல்லாட்டி அவங்க உங்களுக்கு பூர்ண ஆயுசு நித்திய கண்டங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் நோயாளியாகவே இருப்பாங்க. அப்புறம் நான் நோயாளி கட்டிக்கிட்டேன்னு மனதை சலிச்சுக்கிட்டு காரியம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா அப்படி இருக்கிறது தான் பிடிக்கும். அவங்கள டார்ச்சர் பண்ணால் அதில் ஒரு சுகம் இருக்குது. அதனால் அதை தான் செய்வீங்க. தவிர்ப்பது நல்லது.
தண்ணியில் கண்டம் இருக்கிறனால நீர்நிலை பக்கத்தில் தண்ணி ஆழமாக இருக்கிற இடத்துலலாம் போவதோ அதில் ஏதாவது முயற்சி செய்வதோ வேண்டாம். திருமண வாழ்க்கை இந்த 1.5 வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் சலிப்பை தான் தரும். அதனால் இறை வழிபாடோட ஒரு புரிதலோடு அனுசரித்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். வருமானம் பல வகையில் வந்தாலும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இல்லறத்தில் உங்களுக்கு ஒரு பிடிப்பே இருக்காது. மனைவி குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு ஏகாந்தமாக இருப்பது தான் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்களுடைய மன வியாதி தான் அது. அதை நீங்கள் நினச்சா மாற்றிக்கலாம். இது யாரும் உங்களுக்கு பரிசாகவோ அல்லது ஒரு உடம்போடு கொடுத்த விஷயம் இல்லை. உங்களுடைய எண்ணங்கள் தான் இந்த மாதிரி பிரச்சனை. அப்படிலாம் மாற்றிக்கிட்டு நீங்கள் அதுக்கு எதிராக செயல்படும் போது கேதுபவன் உங்களுக்கு நல்ல பலனை தருவார். மே மாதம் 18ஆம் தேதி 2025 ஜூலை மாதம் 20ஆம் தேதி 2025 வரை சூரியன் சஞ்சாரத்தில், அதாவது உத்திர நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் போது திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடக்காது. வருமானத்தில் பற்றாக்குறை ஏற்படும். எதிர்பார்த்த பண வரவுகள் வர தாமதமாகும். எதிரியோட தொல்லைகள் அதிகரிக்கும். உங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகள் தலை கொடுக்கும். கடன் வாங்கி கடன் அடைக்கிறதுனால கடன் சுமை கூடும். விலையுயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும். உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் ஒத்துழையாமை உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். திருமணம் கைகொடுவது போல் வந்து கை நழுவி போகும். வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். 2025 ஜூலை மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 2026 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை சுக்கிரசாரத்தில், அதாவது பூர்ண நட்சத்திரத்தில் கேது சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தவர்கள் நல்லதுக்காக நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதோடு இல்லாமல் அதில் ஆதாயமும் உண்டாகும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குடும்பத்தாரை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவீர்கள். வருமானம் உயரும். வருங்காலம் பற்றிய பயம் அகலும். விளையாட்டு முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் ஆஃபர் லெட்டர் பண்ணுறதுக்கான டைம் இது. தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சப் ஆகும். தாயின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் உங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். புது வீட்டில் குடியேறும் யோகம் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் உண்டாகும். 2026 மார்ச் 29 முதல் 2026 டிசம்பர் 5ஆம் தேதி வரை கேது பகவான் சுயசாரத்தில், அதாவது மகா நட்சத்திர காலத்தில் சந்தரிக்கும் போது குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள்லாம் மீண்டும் வரும். தூசு தட்டி வச்சு பழசெல்லாம் உட்காந்து இப்போ தான் ரிவைண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதனால் சொந்தங்கள் உறவினர்களோட பகைமையெல்லாம் ஏற்படும். பிறரை நம்பி எந்த காரியத்தையும் கொடுக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் தான் பார்க்கணும். அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு அவன் பண்ணிட்டு போயிடுவான். நீங்கள் பண்ண மாட்டேங்குவீங்க. அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யுங்க. மற்றவங்கள்ட்ட ஒப்படைக்காதீங்க. வியாபாரத்தில் வேலையாட்கள் ஆதரவு குறையும். தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்லாம் வரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளோட கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். பொருளாதார நெருக்கடி அதிகரிக்கும். பணப்பழக்க வழக்கங்களில் தட்டுப்பாடு ஏற்படும். தன்னம்பிக்கை குறையும். தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். ராகு பகவான் கேது பகவானுடைய அசுப பலன்களை தீர்ப்பதற்கு வாழ்வியல் பரிகாரமாக ராகுவிற்கு நீங்கள் கருப்பு நாய்க்கு உணவு அடியுங்கள். கால் சைஸுக்கு ஒரு சைஸ் கம்மியான செருப்பு பண்ணிங்க. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. கேது பகவானை பிரச்சனையை தீர்ப்பதற்கு நரசிம்மர் வழிபாடு அல்லது பிள்ளையார் வழிபாடு, அதுவும் பிள்ளையார்பட்டி வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். அவர்கள் வழிபட்டு வரும்போது உங்களுடைய பிரச்சனைகள் தீரவில்லை என்றாலும் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய மனப்பான்மை, மன தைரியத்தை அவர் கொடுப்பார். ஏன்னா ராகுகேதுவே தைரியத்தை குறைக்கக்கூடியது தான். அந்த தைரியத்தை கொடுக்கறத பிரார்த்தித்தாலே ராகுகேது பிரச்சனையை நம்ம சமாளிச்சிடலாம். சரிங்களா? ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு
எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.